வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ஹைஜீன் அண்ட் பாசிட்டிவ் திங்கிங் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். அந்த சில பதிவுல ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹவு டு பி ஃபெய்த்ஃபுல் டு அவர் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஹவு வி ஷுட் ஹாவ் தி கமிட்மெண்ட்ஸ் டு எக்ஸிக்யூட் அவர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இந்த பதிவில் நம்ம மென்டல் ஹைஜீன் அப்படின்னா என்ன, சிறப்பான மனம், எண்ண ஓட்டத்தில் கலக்கமில்லாதது, எண்ண ஓட்டத்தில் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்பொழுதும் கொண்டிருப்பது, நேர்மறையான எண்ண ஓட்டங்கள் தான் இதற்கு வழிவகுக்கும். பாசிட்டிவ் திங்கிங் அண்ட் மென்டல் ஹைஜீன் ஆர் இன்டர் ரிலேட்டட் டு அவர் அவுட்கம். எப்படி இருக்குது நம்மளோட அவுட்கம் ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தட் இஸ் ரிலேட்டட் டு மென்டல் ஹைஜீன். எப்பொழுதும் சிரித்த முகத்தோடும் புன்முறுவலோடும் எல்லாவற்றையும் தெளிவான மனநலத்தோடு கண்டு உணர்ந்து புரிந்து முடிவெடுக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவனாகவும் இருப்பது மென்டல் ஹைஜீனில் ஒரு பார்ட்டு. ஆனால் இது எப்படி சாத்தியம்? இத்தனை கமா போட்டு பேசுகிறேங்க டாக்டர். ஹவு டு அச்சீவ் திஸ், ஹவு டு அட்டைன் திஸ். முதல்ல வர பண்ணின பிறகு தான் அதில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு பார்க்க முடியும். முதல்ல இதெல்லாம் நம்மளுக்கு வருமா? எப்போ பார்த்தாலும் கோவப்படுறோம், எல்லாம் நம்ம வசதிக்கே நடக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 5 பேருக்கு ஏற்புடைய செய்திகளை தான் அந்த அம்மா செய்யணுமே தவிர அவங்களுக்கு மட்டும் ஏற்புடைய செய்திகளை செய்துக்க வாய்ப்பில்லை. ஆனால் 5 விஷயங்களையும் 5 பேரோட கருத்துக்களையும் மனசில் கொள்ளணும்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் ஒருத்தரோட எண்ண ஓட்டங்கள் கணிக்கவே முடியாது, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது தான். ஏன்னா அவருடைய கருத்துக்களுக்கு there will be a time for it, at a later point it will be considered அப்படின்றத அந்த அம்மாவும் சொல்லிக் கொடுக்கலாம், அந்த சொல்கிற பையனோ பொண்ணோ அவங்களுக்கே அது புரியவும் செய்யலாம். ஆனால் எவ்ரி ஒன் வில் பி கிவன் ப்ராப்பர் அவங்களுக்குன்னு ஒரு டியூ டைம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கூட புரிய வைக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் தெளிவாக எடுத்து சொல்லணும் இல்லையா? ஒரு அடலசன்ஸில் இருக்கிற பசங்களுக்கு எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அவங்க எடுப்பாங்க தான் ஒரு முடிவு. என்ன இது இத்தனை பேர் நாங்களாம் முடிவு எடுக்கல, ஏன்னா வாட் இஸ் இட் யூ ஆர் டெல்லிங் அப்படின்னு மெனி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பம்பார்ட் மீ. வாஸ்தவம் தான். அந்த முடிவு ரொம்ப நல்லதாக இருக்குமா, அது தற்சார்பு உள்ளதாக இருக்குமா, இல்லை பொது நலனுக்கு கருத்துதாக இருக்குமா, இல்லாட்டி போனால் இவங்க சௌகரியத்துக்கு ஒரு கலர் சொல்லுவாங்களா? கடைசி சொன்ன லைன் தான் ஏற்புடையதாக இருக்கும் அவங்க சௌகரியத்துக்கு. அதாவது எல்லாருக்கும் காமர்ஸ் பிடிக்காது, அவங்க அந்த முடிவு எடுக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ காமர்ஸ் பிடிக்காதுன்னா காமர்ஸ் எல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் அனாவசியமானது. என்னடா இந்த பசங்க இப்படி சொல்கிறாங்களே, காமர்ஸ் படிக்காமல் எப்படி வியாபாரத்தை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொன்னால், என்ன இப்படி சொல்லியிருக்கேங்கப்பா அப்படின்னு அப்புறம் டிஸ்கஷன் பீரியடில் கேட்டால், ஆமாம் டாக்டர் எனக்கு காமர்ஸ் பிடிக்காது அப்படி சொன்னால் தட் இஸ் அந்த மாதிரி ஒரு முடிவு, அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் பெரிய இடத்துல போய் பதிவு பண்ண முடியாது இல்லையா? தனிப்பட்ட முறையில் நம்ம வீட்டு ட்ராயிங் ரூமில் நம்ம 2 பேரும் கசின் பிரதர்ஸோ கோ பிரதர்ஸோ யாரோ 2 பேர் பேசியிருக்காங்கன்னு சொன்னால் தே கேன் புட் ஃபார் தேர் கமெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட வியூஸ் ஒப்பீனியன்லாம் அங்கே சொல்ல முடியும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறோம், ஒரு செய்தி அங்கே பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வாண்ட் ரெக்கார்ட் இட்னு சொன்னால் அங்கே போய் பொதுவாக காமர்ஸே படிக்க வேண்டியது அனாவசியம், அதெல்லாம் தேவையில்லை அப்படி. அப்போ படிக்கிறவன் இந்த விஷயத்துக்கு பொதுவாக ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு வந்திருக்காருன்னு கேட்டால், ஓஹோ இந்த பாடம் படிக்கிறதுக்கு காமர்ஸ் வேண்டாமா அப்படின்னு அவர் நினைப்பார். ஆனால் உண்மையில் அவருக்கு தெரியுமா இருக்கும் காமர்ஸ்ன்ற படிப்பு படிக்கணும், அந்த பாட புத்தகத்தை அதில் இருக்க செய்திகளை நிறைய நுணுக்கமாக தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு தெரியுமா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன ஒப்பீனியன் ஒன்று எழுதியிருக்கிறாங்க, நாட் ரெக்வயர்டு அப்படின்னு. ஸோ அது மாதிரி தன்னலம் கொண்டதா, அதாவது செல்ஃபிஷ் மோட்டோவில் ஒரு கருத்தை எழுதினா அவங்களோட கருத்தெல்லாம் அந்த பதிவெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு முடிவு எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வயது, ஒரு அனுபவம், ஒரு திறமை 3 வேணுமா இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஒரு முடிவு எடுத்து ஒரு செய்தியை சொல்ல முடியும். ஸோ அந்த நிலைமையில் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் சில முடிவெல்லாம் சொல்லணும்னு சொன்னால் அடோலசன்ஸ் பீப்புள், அடோலசன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அவங்கள்ட்ட நம்ம என்ன பண்ண முடியும், கருத்து கேட்க முடியும். ஆனால் அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதை காட்டில் இன்னும் முதிர்வோட, இன்னும் அனுபவத்தோட, இன்னும் சிறப்பான எண்ண ஓட்டங்களோட முடிவு சொல்கிறதுக்கெல்லாம் மனுஷங்க இருப்பாங்க. ஒரு 25 பேர்கிட்ட கேட்டு ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியாது. வி ஷுட் கோ ஃபார் அரௌண்ட் 500 பீப்புள் அப்படின்னு சொன்னால் 500 இன்ஃபர்மேஷன் வித்தியாசமானது செய்திகளை நம்ம கலெக்ட் பண்ண போகிறோன்னா
அதில் அடல்சன்ஸ் ஒரு 200 ஒரு 50 அவன் அந்த நம்பருக்கு இருக்குன்னு வைங்க, தட் we can think about it. பட் தோஸ் ஆர் கிவன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸில் கொடுக்குற ஒரு ஒப்பீனியனை நம்ம நிச்சயமாக அந்த டேட்டாவை இன்கார்பரேட் பண்ண முடியும். ஸோ இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், மென்டல் ஹைஜீன்றது ஓவர் த பீரியட் தான் நம்மளுக்கு அட்டைன் பண்ண முடியும். ஒரு தெளிவான யோசனை, சமயத்துக்கு ஏற்ப தெளிவான யோசனை, சரியான யோசனை. தெளிவாக யோசிக்கிறது வேறு விஷயம், அதெல்லாம் கிடையாது. அடினா அடிக்கணும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்மறை கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஒரு முடிவாக எடுத்து அதை 10 பேர்கிட்ட சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பேர் மென்டல் ஹைஜீன் இல்லை, மென்டல் க்ரூக்கட்னஸ். ஆனால் மென்டல் ஹைஜீன்னா என்ன சொல்லணும்? பொதுவான முடிவு, எல்லாருக்கும் ஏற்புடைய முடிவு, சரியான முடிவு. எல்லாருக்கும் ஏற்புடைய முடிவானா கூட அது 10 பேர் சேர்ந்து சண்டை போடணும்னு சொல்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள். இன்ஸ்டட் பொதுவான முடிவு, சரியான முடிவு இருக்கணும், அது சமுதாயத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கணும். அப்பொழுது அந்த எடுத்து சொல்லப்பட்ட செய்தி இருக்கே அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக உள்ளது தான் பொதுவானது அப்படின்னு. ஸோ அந்த நேரத்தில் வாட் டஸ் இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னால், வாட் டஸ் இட் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு திறமையை நம்மளால் வளர்த்துக்க முடியும். இதுக்கு அடிப்படை என்ன, பேசிக் என்ன? பாசிட்டிவ் திங்கிங். எல்லாருமே சௌரியமாக தான் இருக்கணும். எப்போது? ஒரு ஸ்டேஜில் ஓவர் த பீரியட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சௌரியத்தோட லெவல் நம்மளுக்கு அதிகமாகிட்டே வரும். அப்போது இன்றைய சமுதாயத்தில் இன்றைக்கி இல்லைன்னா கூட ஒரு வாரம் 2 நாள் கழிச்சு அடுத்த ஒரு செக்மெண்ட்டுக்கு இதே விஷயம் அடுத்த இடத்துக்கு போகும்பொழுது நம்மளுக்கு என்ன சௌகரியங்கள் கிடைக்கும். இப்போது ஒரு நீர்ப்பாய்ச்சனம், ஒரு டேம் ஓவர்ஃப்ளோ ஆகுது, ஓவர்ஃப்ளோலேருந்து என்ன அந்த சேனல்ஸ் வழியாக தண்ணி வந்து வேகமாக போகிறது அப்படின்னா, திறந்து விடும்போதே கடைமடைக்கு போகாதுல்ல, திறந்து விடும்போதே போகாது. இந்த வாய்க்கால் வழியாக பெரிய பெரிய ஆறு வழியாக போல் ஜலம் வந்துகிட்டே இருந்ததுன்னா, அந்தந்த ஊரில் இருக்கிறவங்கள தனக்கு வேண்டிய ஒரு ஸ்மால் ரிவுலெட் மாதிரி சேனலைஸ் பண்ணி அவங்க வயலுக்கெல்லாம் தண்ணியை திருப்பிக்கிட்டா கடைசியில் உள்ள ஊருக்கும் தண்ணி வரும். ப்ரொவைடட் இதெல்லாம் தாண்டி தான் வரும். இவங்களுக்கு முதல் நாள் வந்து அவங்களுக்கு 7வது நாள் 8வது நாள் தான் வரும். ஆனால் 8வது நாள் வரைக்கும் தே ஷுட் வெயிட். அதுக்கு முன்னாடியே முதல்ல அவங்களுக்கெல்லாம் சேனலைஸ் பண்ணாதுங்க, டைரெக்டாக எங்களுக்கே கொண்டு விடுங்க அப்படின்னு சொன்னால், தண்ணி விட்ட பிறகு நீங்கள் வந்து என்ன அதனோட கரையிலேருந்து சேனலைஸ் பண்ணுறது ரொம்ப கடினம். அதாவது தண்ணி நிறைய வேஸ்ட்டாக போடும். அது எப்படி ஒரு தடவை ஒருத்தருக்கு சேனலைஸ் பண்ண பிறகு இந்த 2nd 3rd 4thன்னு கடைசி நம்பரில் இருக்கிறவங்களுக்கும் தே ஆர் ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன் அப்படின்னு அந்த டெர்மினாலஜிக்கு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதுபோல் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கும் நல்ல முதிர்த்த அனுபவம், வயது, அது ரெண்டும் வேணும் அப்படின்றதுக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் helps you to take decision which is more accurate and apt to the situation. இது ரொம்ப அத்தியாவசியமாக புரிஞ்சிக்க வேண்டியது. இதுக்கு என்ன அடிப்படையாக வளர்த்துக்கணும்? நம்ம மென்டல் ஹைஜீன். எப்பொழுதுமே மனம் தெளிவாகவும் தெளிவான எண்ண ஓட்டங்களுடனும் சரியான முதிர்வான எண்ணத்தங்களோடும் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கணும். அதுபோல் ஒரு முயற்சியில் இருந்தோமான்னு சொன்னால் நம்ம எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.